தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் பதவி ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றினார். முதலமைச்சர் பதவி ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு அரசியல் சாணக்கியத்துடன் ஒரு வியூகத்தை வகுத்திருந்தார். என்னவென்று சொன்னால், ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக அவர் சில முயற்சிகளை எடுத்தார். ரஜினிகாந்த் ஆலோசனையின்படி இந்த முடிவை எடுத்ததாக கூறப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கவும் திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும் எனவும் கூறப்பட்டது. ஆனால் திடீரென மு.க. ஸ்டாலின் திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவி வழங்க முன்வந்தார். திருமாவளவன் முதலமைச்சராக பதவியேற்கட்டும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரட்டும், எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராகவும் அதிமுகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாகவும் ஆகட்டும் என மு.க. ஸ்டாலின் கூறினார். இதனால் திருமாவளவன் மெச்சி போனார், உச்சி குளிர்ந்து போனார். அவருக்கு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது. தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க மு.க. ஸ்டாலின் விரும்புகிறாரா என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், 2 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் வைத்துள்ளார். இவருக்கு முதலமைச்சர் பதவியா என்று பலரும் கேட்டனர். திருமாவளவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் அரசியல் சாதுரியத்துடன் செயல்பட்டார். அதாவது, திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம் என கூறியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியுற்று மு.க. ஸ்டாலினிடமிருந்து விலகினார். அதே நேரத்தில் அதிமுக 2ஆக உடைந்து போனது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தார். திருமாவளவனை முதலமைச்சராக்க அவர் ஆசை வார்த்தை கூறி தன் வசப்படுத்தினார். முதலமைச்சர் ஆகாவிட்டாலும் கூட உச்சி குளிர்ந்து போன திருமாவளவன் தற்பொழுது மு.க. ஸ்டாலின் பக்கம் உள்ளார். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகும் அந்த வாய்ப்பை தடுத்தார். அதிமுகவும் தற்பொழுது 2ஆக உடைந்து போனது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்துள்ளார். ஆக திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவி என ஆசை வார்த்தை கூறி திருமாவளவனை ஏமாற்றி விட்டார். தன் வளையத்துக்குள் மீண்டும் சிக்க வைத்து விட்டார் என்றே சொல்லலாம்.